நேரம் நள்ளிரவு 2 மணி. ஊரே அடங்கிப் போய் அமைதியா தூங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சின்ன வீட்டுக்குள்ள மட்டும் ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. வெளியே பேய் மழை, உள்ளே பெத்த பிள்ளை காய்ச்சல்ல துடிக்குது. உடம்ப தொட்டு பார்த்தா நெருப்பா கொதிக்குது. இந்த நேரத்துல வண்டி பிடிச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்னா கூட குறைஞ்சது ஒரு 5000 ரூபாயாவது வேணும். ஆனா தம் பிள்ளைய காப்பாத்த துடிக்கிற அந்த தகப்பன் கையில இருக்கிறது வெறும் 200 ரூபாய் மட்டும்தான். அந்த 200 ரூபாய பாக்கும்போது ரவிக்கு வெளியே கொட்டுற மழைய விட அவர் கண்ணிலிருந்து வர்ற கண்ணீர் தான் அதிகமா வலிக்குது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு இக்கட்டான நிமிஷத்துல நீங்க யார நம்பியிருப்பீங்க? இவ்ளோ பெரிய மழையில, இந்த நடு ராத்திரியில எந்த பக்கத்து வீட்டுக்காரர் கதவை தைரியமா தட்டுவீங்க? இல்ல யாருக்கிட்ட போய் வட்டிக்கு காசு கேட்டு நிப்பீங்க? ஒருவேளை ஃபோன் பண்ணா கூட இந்த நேரத்துல யார் உங்க ஃபோனை எடுப்பாங்க? நம்ம கையில காசு புழங்குறப்போ கடன் வாங்குறது ரொம்ப சுலபம்னு நினைப்போம். ஆனா பெத்த பிள்ளை காய்ச்சல்ல துடிக்கிறப்போ நம்ம கையில ஒரு பைசா கூட இல்லாம, உதவிக்கு கூப்பிடவும் யாரும் இல்லாம நிக்கிற அந்த ஒரு தவிப்பு இருக்கு பாருங்க. அது உலகத்துல எந்த பெத்தவங்களுக்கும் வரக்கூடாது. சுத்திலும் ஆயிரக்கணக்கான மனுஷங்க இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஆனா ஒரு உயிர் ஊசலாடுற நேரத்துல யாருக்கிட்டயும் உதவி கேட்க முடியாத ஒரு கையறு நிலை வருமே, அது நரகத்தை விட கொடுமையானது. பணமில்லாதவன் மனுஷனே இல்லைன்னு சமூகம் சொல்றது இந்த மாதிரி நேரத்துல தான் ரவி மாதிரியான ஆட்களுக்கு சவுக்கடி கொடுக்கற மாதிரி இருக்கு. ஆனா இங்க கவிதாவை பாருங்க. ரவி நிலை குலைஞ்சு போயிருக்கார். ஆனா கவிதா முகத்துல துளி கூட பதற்றமோ பயமோ இல்ல. ஏன்னா அவங்க கிட்ட யாரோட கண்ணுக்கும் தெரியாத ஒரு இன்விசிபிள் ஷீல்டு இருந்துச்சு. அதுதான் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எமர்ஜென்சி ஃபண்ட். ஒரு சாதாரண இல்லத்தரசி மனசு வச்சா புயல் மாதிரி வர குடும்ப கஷ்டத்து கூட எப்படி தடுத்து நிறுத்த முடியும்னு கவிதா இன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க. வாசல்ல பேய் மழை பெய்யலாம், ஆனா வாசற்படிவை தாண்டி 1 ரூபாய் கடன் உள்ள வராம பாத்துக்கிட்டாங்க. யாரோட தயவும் இல்லாம, நள்ளிரவு நேரத்துல யாருக்காவது ஃபோன் பண்ணி கெஞ்சாம, எந்த இக்கட்டான சூழலையும் ஒரு தைரியத்தோடவும் நிதானத்தோடவும் எப்படி சமாளிக்க முடியும்னு கவிதாவுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ரவி ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த ரகசிய ஃபார்முலா என்ன? வீட்டு செலவுக்கு கொடுக்கற பணத்திலிருந்து எப்படி இப்படி ஒரு மலையை உருவாக்குனாங்க? கவிதாவோட அந்த சேமிப்பு மன்றத்தை இப்போ நாமளும் தெரிஞ்சுக்கலாமா? கவிதாவுக்கும் ரவிக்கும் மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சா கிடைக்கிறது வெறும் 20,000 ரூபாய் தான். இந்த காலத்துல 20,000 ரூபாயை வச்சுக்கிட்டு என்னத்த சேமிக்கிறது? வர்றதுக்கும் போறதுக்குமே சரியா இருக்குன்னு ரவி அடிக்கடி சலிச்சுக்குவாரு. ஆனா கவிதாவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும். சேமிப்புங்கிறது லட்சமா சம்பாதிக்கும்போது மட்டும் வர்றதில்ல, நாம கம்மியா செலவு பண்ண பழகும்போது வர்றது. ஒவ்வொரு ரூபாயையும் தேவையறிஞ்சு செலவு செஞ்சா அந்த சிறு துளிதான் ஒரு காலத்துல பெரு வெள்ளமா நம்மள காப்பாத்தோன்னு கவிதா நம்புனாங்க. அதனாலதான் ரவி சம்பளத்தை கொண்டு வந்து கையில கொடுத்தப்போ அதுல முதல்ல சேமிப்பை எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க காசுல எப்படி குடும்பத்தை நடத்தலாம்னு கவிதா பிளான் பண்ணாங்க. அந்த ஒரு தெளிவுதான் இன்னைக்கு அந்த 5000 ரூபாய் அவசர தேவையை கண்டு அவங்கள பயப்படாம இருக்க வைக்குது. கவிதா எப்படி கடனே இல்லாம இந்த சூழலை சமாளிச்சாங்க தெரியுமா? அவங்க கிட்ட 4 முக்கியமான சீக்ரெட் பிளான் இருந்துச்சு. முதலாவது, ஒரு 2000 ரூபாய எப்பவும் வீட்ல ஒரு டப்பாவிலையோ இல்ல பீரோலையோ ரொக்கமா வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நள்ளிரவு நேரத்துல வண்டிக்கு பெட்ரோல் போடணும்னாலோ இல்ல மெடிக்கல் ஷாப்ல உடனே மருந்து வாங்கணும்னாலோ இந்த தயார் நிலைதான் முதல் உதவியா இருக்கும். இரண்டாவது, யாருக்கும் தெரியாம தனியா ஒரு 0 பேலன்ஸ் சேமிப்பு கணக்க ஆரம்பிச்சு அதோட ஏடிஎம் கார்டை மட்டும் ரகசியமா வச்சுக்கிட்டாங்க. வீட்ல காசு இருந்தா செலவாயிடும்னு தோணும்போது அந்த பணத்தை இதுல போட்டு வச்சிருப்பாங்க. இந்த அக்கவுண்ட்ல இருக்கிற காசை ஒரு அவசரத்துக்கு தவிர வேற எதுக்கும் எடுக்க மாட்டாங்க. மூன்றாவது, காசா இருந்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக செலவாயிடும்னு கவிதாவுக்கு தெரியும். அதனால ஒரு 5000 ரூபாய் சேர்ந்த உடனே அத ஒரு சின்ன தங்க காசா மாத்தி வச்சுக்கிட்டாங்க. தங்கம் எப்பவும் ஒரு லிக்விட் கேஷ் மாதிரி, ஆபத்து நேரத்துல அதுதான் கை கொடுக்கும்னு கவிதாவுக்கு தெரியும். நான்காவது, இப்போ இருக்கிற டிஜிட்டல் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு தனி யூபிஐ அக்கவுண்ட அவசர காலத்துக்காக மட்டுமே தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த QR கோடை வச்சு கவிதா ஒரு நாளும் தேவையில்லாம துணி கடைக்கோ இல்ல மளிகை கடைக்கோ போய் ஸ்கேன் பண்ணதே இல்ல.
ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜிபே, ஃபோன்பே எல்லாம் சுலபமா செலவு பண்ணத்தான் தூண்டும்னு கவிதாவுக்கு தெரியும். அதனால அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாதிரி பாதுகாத்தாங்க. நள்ளிரவு நேரத்துல கையில் இருக்கிற சில்லறை பத்தாம போனா டக்குன்னு ஆஸ்பத்திரி ஃபீஸையோ இல்ல ஆம்புலன்ஸ் வாடகையையோ ஃபோன் மூலமா கட்டுறதுக்கு இந்த டிஜிட்டல் முறை தான் அவங்களுக்கு பெரிய பலமா இருந்துச்சு. கவிதாவோட இந்த 4 மாஸ்டர் பிளான் தான் இன்னைக்கு ரவியோட பயத்தை போக்கி அந்த குடும்பத்தை வட்டிக்கும் கடனுக்கும் அடிமையாகாம காப்பாத்திருக்கு. அன்னிக்கு ரவி கண்ணுல பார்த்த அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, நிஜமாவே அதுக்கு ஈடு இணையே இல்ல. இனிமே என்ன ஆகப் போகுதோன்னு பயந்து போய் உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷனுக்கு தன்னோட மனைவி மூலமா கிடைச்ச அந்த ஒரு நிமிஷ நிம்மதி கோடி ரூபாய்க்கு சமம். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் யாரிடமும் கையேந்தாம, மத்தவங்க முன்னாடி போய் தயங்கி நிக்காம ஒரு பிரச்சனைய தைரியமா எதிர்கொள்றதுதான் ஒரு பெண்ணோட உண்மையான வெற்றி. சேமிப்புங்கிறது வெறும் பணத்தை சேர்க்கிறது மட்டும் இல்ல, அது நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையும் நம்ம நிம்மதியையும் சேர்த்து காப்பாத்துற ஒரு ஆயுதம். அன்னைக்கு ரவிக்கு புரிஞ்சது ஒண்ணுதான், கையில காசு இருக்கிற தைரியம் ஒரு மனுஷனோட குரலையே மாத்தோன்னு. நீங்களும் உங்க குடும்பத்துக்காக ஒரு கவிதாவா மாற தயாரா? அன்பான இல்லத்தரசிகளே, நீங்கள் லட்சாதிபதியாக வேண்டாம். ஆனா ஒரு ஆபத்துன்னு வரும்போது மத்தவங்க முன்னாடி கையேந்தாம உங்க குடும்பத்தை முன்னாடி நின்னு காப்பாத்துற அந்த தைரியம் இருக்கே, அங்கதான் நீங்க நிஜமான மகாராணியா கெத்தா சிம்மாசனத்துல உட்கார்றீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது வெறும் பணம் இல்ல, அது உங்க குடும்பத்தோட கவச உடை. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் வட்டிக்காரங்கிட்ட இருந்தும் காப்பாத்துற ஒரு மகாசக்தி. இந்த வீடியோ உங்க ரத்தத்துல ஒரு சேமிப்பு வெறிய உண்டாக்கியிருந்தா இதோ இப்பவே அந்த லைக் பட்டனை தட்டிவிடுங்க. அந்த ஹைப் பட்டனை ஒரு இடி மாதிரி தட்டிவிடுங்க. ஏன்னா நீங்க தட்டுற அந்த ஹைப் பட்டன் தான் இன்னும் பல குடும்பங்களோட கௌரவத்தை காப்பாத்த போற ஒரு புரட்சி. இப்பவே அந்த ஷேர் பட்டனை அழுத்தி எல்லா கவிதாக்களுக்கும் இதை அனுப்புங்க. நம்ம கீப் சேவிங் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வீட்ல இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா, கவிதாவ போல நான் இருக்கேன்னு சொல்ல உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் தயாரா இருக்கா இல்லையா? தயாரா இருக்குன்னா எஸ்ன்னும், இல்லன்னா இன்னிக்கே ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஸ்டார்ட்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான ரகசியத்தை சொல்லவா? நம்மில் நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நிறைய பணம் வரும்போது சேமிக்கலாம் அப்படின்னு காத்துக்க இருக்கிறது தான். ஆனா நிஜம் என்னன்னா, எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது உங்க வருமானத்தை பொறுத்தது இல்ல, அது உங்க மன உறுதியை பொறுத்தது. இன்னைக்கு உங்க கையில 100 ரூபாய் மிச்சம் இருந்தா கூட அதுல 10 ரூபாயை எமர்ஜென்சி ஃபண்டுக்காக எடுத்து வைங்க. வெறும் 10 ரூபாய் என்ன செஞ்சிட போகுதுன்னு நினைக்காதீங்க. அந்த 10 ரூபாய் தான் நாளைக்கு ஒரு இக்கட்டான சூழல்ல நீங்க மத்தவங்க முன்னாடி கை நீட்டி நிக்காம தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கான முதல் படிக்கட்டு. நினைவில் வச்சுக்கோங்க, சேமிப்பு உங்க அவசர காலத்துல உங்களுக்கு உறவா வந்து நிக்கும். இன்னைக்கே ஆரம்பிங்க. 1 ரூபாய் கூட வீணாக்காதீங்க. ஏன்னா உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு. சேமிப்போம், சாதிப்போம். நன்றி.